எல்லோரும் நல்லா இருக்கீங்களாம்மா? எங்கள் பேர் சித்தாரா, வயசு 31 ஆகுது. இவங்க சென்னை மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. அப்போ தான் புது புது வரங்களை மிஸ் பண்ணாமல் உடனடியாக பார்க்க முடியும். இவங்க இந்த மாதிரி சேர்ந்தவங்க சொல்லியிருக்காங்கம்மா. ராசியும் பார்த்தீங்கன்னா துலாம் சொல்லியிருக்காங்க. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பூரம் சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2ஆம் திருமணத்தை தான் வரணும் பார்த்துட்டு வராங்க. இவங்க குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாம். இவங்க ஒரு டிகிரி படிச்சுக்கிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ சொந்தம் ஒரு டீ கடை வச்சு அப்புறம் ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் சேர்ந்து இதில் ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து சேர்ந்து சென்னையில் நடத்திட்டு வராங்க. இவங்க டிகிரி படிப்பில் கோல்டு மெடல் வாங்கிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் பிளேஸ்மெண்ட் ஆகி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்களாமா. ஆனால் இவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை அப்படின்றதால இவங்க ஸ்டார்ட் அப்க்கு ஃபண்டு சேர்த்து வச்சு இப்போ ஒரு வருஷம் முன்னாடி தான் ஸ்டார்ட் பண்ணி நல்லா போயிட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பெட்ரோல் பங்கு, காம்ப்ளெக்ஸு, வாட்டர் டேங்க்ஸ் அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்களா. இவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு சேஃபாக இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா பரம்பரையாகவே நல்ல வசதியான ஃபேமிலி தான். இவங்களுக்கு கூட பிறந்தவங்க ஒரு அண்ணன் தான் சொல்லியிருக்காங்க. அவங்க அப்பா பண்ணுற பிஸ்னஸ் சைடு பார்த்துட்டு இருக்க சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு பொண்ணுக்கு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு அவங்க ஹஸ்பண்டுக்கு மனசை ஒத்து போகாமல் சில வருஷத்துலேயே பிரிஞ்சு டிவோர்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. சரி பண்ணுறதுக்கு இவங்க முயற்சி பண்ணாலும் ஹஸ்பண்ட் ஒத்து வராமல் போனதால் கஷ்டப்பட்டுட்டு இந்த லைஃப் வாழ்றதுக்கு தனியாக பிரிஞ்சு போயிடலாம் டிசைட் பண்ணி இப்போ தனியாக வந்துட்டு தான் சொல்கிறாங்க. இப்போ ஃபுல்லாக பிஸ்னஸை கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா ஒர்க் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இவங்க பிஸ்னஸ் பண்ணி நல்ல இன்கம் வந்துட்டு சொல்கிறாங்க. இப்போ சில வருஷமாக ஆண் இல்லாமல் தனிமையில் தான் வாழ்ந்துட்டு இருக்கா சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த லைஃப்பில் இருந்து மீண்டும் வந்து 2ஆம் திருமணம் பண்ணுறதுக்கு வரணும் பார்த்துட்டு இருக்காங்களா. இவங்க ரிலேட்டிவ்ல இருந்து கூட செகண்ட் மேரேஜுக்கு ப்ரொபோசல் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வரப்போகிற கணவர் வீட்டோட மாப்பிள்ளை எதிர்பார்க்குறாங்க. அப்புறம் இவங்க டாமினேட் பண்ணாமல் மனைவியை ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்க கடந்த கால வாழ்க்கையை பற்றி எப்போ கேட்க விட சொல்கிறாங்க. இவங்களும் உங்களோட கடந்த கால வாழ்க்கையை பற்றி எப்போ கேட்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தால் போது சொல்கிறாங்க. வேலைக்கு போக வேண்டாம் சொல்லியிருக்காங்க. இவங்க பிஸ்னஸை சப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. பிஸ்னஸில் ஆர்வம் உள்ளவங்களாக இருந்தால் நல்லதுன்னு சொல்கிறாங்க. இவங்க போன லைஃப் ரொம்ப மன மனசில் அடித்து சொல்கிறாங்க. அதனால் இந்த 2ஆம் வாழ்க்கை நல்லபடியாக போகணும்னு நினைக்கிறாங்க. உங்களுக்கு பசங்க இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களே சுஷ்மா வச்சுக்கிட்டு இவங்க பொண்ணு இவங்க நல்லபடியாக பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. இவங்க எதிர்பார்க்குற மாதிரி இவங்களால் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கலாமா. இப்போ லட்சுமி வயசு 29 ஆகுது. இவங்க கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இவங்க இந்த மாதத்தை சேர்ந்தவங்க சொல்லியிருக்காங்கம்மா. ராசியும் பார்த்தீங்கன்னா கண்ணின்னு சொல்லியிருக்காங்க. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா திருவாதிரைன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க 2ஆம் திருமணம் தான் பார்த்துட்டு வராங்களாமா. இவங்க குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாமா. இவங்க ஒரு டிகிரி படிச்சுக்கு தான் சொல்லியிருக்காங்க. படித்து முடிச்சுட்டு கவர்மெண்ட் எக்ஸாமில் பாஸ் பண்ணி இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்துட்டு வரதான் சொல்லியிருக்காங்க. இவங்க நல்லாவே படிப்பு ஆர்வம் இருந்ததால் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படித்து சின்ன வயசுலேயே இந்த ஜாபுக்கு சேர்ந்துட்டு தான் சொல்லியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறது தான் இவங்களுக்கு கனவாக இருந்திருக்குமா. இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் கடை வச்சுருக்கதான் சொல்லியிருக்காங்க. இவங்க அம்மா டெய்லராக இருக்காங்களா. லேடிஸ்க்கு மட்டும் ட்ரெஸ் தச்சு தரதா சொல்லியிருக்காங்கம்மா. அவங்க வீட்டில் இருந்து சம்பாதிக்கிறாங்களா. இது இல்லாமல் அவங்க ஊரில் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் கொடுத்துட்டு தான் சொல்லியிருக்காங்கம்மா. இவங்களை கூட பிறந்தவங்க யாருமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்கம்மா. இவங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு இவங்க சொந்த மாமா பையனை பேசி மேரேஜ் பண்ணி வச்சதை சொல்கிறாங்கம்மா. அவர் கேரக்டர் எப்படின்னு தெரியாமல் விசாரிக்காமல் பண்ணது தப்பாக போச்சுன்னு ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா இவங்க கவர்மெண்ட் ஒர்க் ஜாயின் பண்ண சொல்லும்போது அவர் வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா சம்பளம் இவரோட அதிகம் அப்படின்றதால மதிக்க மாட்டான், அதனால தான் போகணும்னு சொல்கிறாங்கம்மா. அதனால தான் பிரிஞ்சு டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்களா. இப்போ சில வருஷமாக தலைமையில் தான் இருக்காங்களா. இப்போ லைஃப் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க பேரண்ட்ஸ் தான் இவங்களுக்கு அப்புறம் அவங்க பொண்ணோட தனக்கு 2ஆம் திருமணம் பண்ணுறதுக்கு அவங்க பொண்ணுக்கிட்ட பேசி வரன் பக்கம் ஸ்டாப் பண்ணியிருக்காங்களா. வேலைக்கு போகணும் ஆசைலாம் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரே பொண்ணு அப்படின்றதால இவங்களுக்கு அப்புறம் எல்லாமே அவங்க பொண்ணுக்கு தான் சொல்லியிருக்காங்க. இவங்க சிஸ்டம் வச்சுக்கிட்டு இவங்க பையனையும் நல்லபடியாக பார்த்துன்னு எதிர்பார்க்குறாங்கம்மா. கெட்ட பழக்கம் எது இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கம்மா. உங்களுக்கு துணை இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா இவங்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டா உங்கள் லைஃபே செட்டில் தாம்மா. இவங்க எதிர்பார்க்குற மாதிரி நீங்கள் நடந்துக்க முடியும்னு நினச்சிங்கன்னா இவங்களை அப்ரோச் பண்ணலாம். இந்த மாதிரி நல்ல குணமும் நல்ல வசதியும் கொண்டு ஒரு பெண் வரணும், யாரும் என்ன சொல்ல மாட்டாங்க. இவங்களை பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கம்மா. அடுத்த வரன்னு பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கம்மா. வாழ்க வளமுடன்.